ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விலாகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பப்ளு தூக்கிட்டு எல்லாம் வெளியில் போனோம். எங்கே போனோன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் தாங்க. பப்ளு பிறந்ததுலேருந்து அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு ரிவ்யூ வர சொன்னாங்க. ஸோ ரிவ்யூ வர சொன்னங்காட்டிக்கு இன்றைக்கி ரிவ்யூக்காக பப்ளு தூக்கிட்டு போனோம் செக்கப்புக்காக. அப்புறம் போயிட்டு பாப்பாவை கொண்டு போய் ஓஜியில் காட்டிட்டு, அப்புறம் பப்ளு கொண்டு போய் பீடியாட்ரிக்கில் காட்டிட்டு பார்த்தாங்க. அப்புறம் எல்லாம் வெயிட் கீட் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க. எல்லாம் ஓகே, எல்லாம் நார்மலாக இருக்குது, எந்த தொந்தரவும் இல்லை அப்படி சொல்லிட்டுன்ட்டுன்னு ஓகே ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் காய்கறிங்க அது இது எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் ரம்ஜானுக்கு நோன்பு வைக்கணும்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு அப்புறம் ஃப்ரூட்ஸு அது இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்புறம் பாப்பா தான் வீட்டில் நிறைய சாலடு அது இதெல்லாம் நிறையா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாள். அவள் பாட்டுக்கு அவள் ஒரு பக்கம் அவள் வேலையை பார்க்க, நான் பப்ளு பார்க்க. அப்புறம் பப்ளுட்ட பேசிட்டு அப்புறம் அவனை விளையாட்டு காட்டிட்டு தூக்கம் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பண்ணுறதுக்கே எப்படியும் ஈவினிங் ஒரு 6 o'clock ஆகிடுச்சு. மார்னிங் வீட்டை விட்டு போனோம். மார்னிங் ஒரு 11 o'clock போனோம். வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மணி ஆகிடுச்சு. அப்புறம் பப்ளுக்கு தான் பார்த்திங்கன்னா சரியான ஃபேன்ஸு. போயிட்டு அங்கே கற்பகம் ஹாஸ்பிட்டலில் விட்டு அங்கே போயிட்டு காரை நிப்பாட்டிட்டு உள்ளுக்குள்ளே போனால் முன்னையெல்லாம் எல்லாம் அனுஃபான்னு கேட்பாங்க. இப்போ அம்மா பப்ளு 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 வந்துட்டான்னு சொல்லி எல்லாம் ஒரு கும்பலே சூழ்ந்துக்குச்சு. பப்ளுக்கு அவ்வளோ ஒரு ஃபேன்ஸு. அதனால் இதெல்லாம் பார்க்கும்பொழுது மனசுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் எதனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாம் உங்களோட ஒவ்வொருத்தரோட லைக்ஸு ஷேர்ஸு இந்த எல்லாத்தோட ஆசீர்வாதம். இதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பப்ளு நல்லா ஆரோக்கியமாக இருக்கான், அவங்க அம்மா நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க. அப்புறம் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நேற்று எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. என்னன்னு சொல்லி கேட்டால், அம்மா அக்காவுக்கு ஏம்மா வயிறு பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. வயிறு பெருசாகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, இப்போ டெலிவரி சிசேரியனாக இருந்தாலும் நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் வயிறு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். செக்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா வயிறு கட்ட முடியாது. ஆனால் என்னோடய பொண்ணுக்கு உங்களோட ஆசீர்வாதத்தால் கடவுளோட கிருபையால் நல்லபடியாக நார்மல் டெலிவரி, அதாவது சுகப்பிரசவம் தான் ஆச்சு. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, தொந்தரவும் கிடையாது. வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கணுன்னாக்கா அது ஒரு 15 நாள் 20 நாள் ஆகும். டெய்லி நான் வயிறு கட்டி விட்டுட்டு தான் இருக்கா, பெல்ட் போட்டுட்டு தான் இருக்கா. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ண முடியும். குழந்த பிறந்து ஒரு 2 நாள் 3 நாள்லேயே ஃபுல்லாக வயிறு உள்ளே போகணுன்னாக்கா அது யார் நினச்சாலும் முடியாது. ஸோ என் பொண்ணுக்கு செக்ஷன் கிடையாது, சுகப்பிரசவம் தான். கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக நடந்தது. அதனால் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. அப்புறம் இன்னொன்று கேட்டிருந்தீங்களே. அப்புறம் என்ன சொல்லியிருந்தீங்க, என்ன கேட்டிருந்தீங்கன்னாக்கா, அப்பா இது அக்கா டெலிவரி முடிஞ்சோன்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக ஓடுறாங்க வராங்க நடக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு போட்டிருந்தீங்க. நாங்களும் எங்களுக்கும் தான் சுகப்பிரசவமாக இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா எங்களால் ஒரு கால் கூட எட்டி வைக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. பொம்பளை பிள்ளைங்க என்றைக்குமே தைரியம் தன்னம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுலேயும் நான் பார்த்திங்கனாக்கா நர்சிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் கன்சீவாக இருக்கும்போதுலேருந்து டெலிவரி வரைக்கும் எப்படி இருக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து ஒவ்வொரு அடியடியாக பார்த்து பண்ணி எக்ஸசைஸ் கொடுக்கறது, அவளுக்கு ஃபுட்டு கொடுக்கறது, இதெல்லாம் பார்த்து பண்ணி தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போது நார்மல் டெலிவரி அப்படின்னு சொல்லும் பொழுது டெலிவரி ஆகி ஒரு 4 hours 5 hours அப்படின்னு இருக்கும் பொழுதே அவங்களால எந்திரிச்சு நிற்க முடியும், நடக்க முடியும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சில பல காம்ப்ளிகேட்டட்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க கன்சீவாக இருக்கும்போதே காம்ப்ளிகேட் இருக்கும், அதனால் டெலிவரி ஆகிருக்கலாம். ஸோ அதனால் பெயின் இருக்கனாலேயோ அதனால இது ஏதோ ஒரு ரீசனால் பார்த்திங்கன்னா அவங்களால கால் எட்டி வைக்க முடியாது, கொள்ள முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அந்த ஆன்சர் சொல்லிகிட்டே இருக்க முடியாது இல்லையா. நான் டெலிவரி ஆகிட்ட வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவளுக்கு கொடுக்குற ஃபுட்டும் சரி, அவளுக்கு கொடுக்குற எக்ஸசைஸும் சரி, வீட்டு ஒர்க்கு அது இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அப்படியே கட்டல் மேலேயே உட்காந்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. கட்டல் மேலேயே உட்காந்துருந்தனாக்கா காலெல்லாம் வீக்கமாகிக்கும். கொஞ்சம் அதிகமாக செய்யக்கூடிய வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது குழந்தைய பார்த்துக்கிறது, அப்புறம் அவளுக்கு கரெக்ட் டயத்துக்கு குழந்தைக்கு ஃபுட்டு கொடுக்கறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அவள் மேனேஜ் பண்ணி தான் போயிட்டுருப்பா கொண்டுட்ருப்பா. மற்றபடி வீட்டு வேலை அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் இது பண்ண மாட்டேன். ஏன்னாக்கா இப்போ தான் டெலிவரி ஆகிருக்கு அப்படின்றனால இந்த என்னன்னாக்கா வீடியோஸ் எடுக்கும்போது கொள்ளும்போது உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காண்டி தான் அவள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்படி வேகமாக நடக்கிற மாதிரி கொள்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாள். மற்றபடி பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாத்து மாதிரியும் தான் இருக்கும். ஏன்னா அவளும் பொண்ணு தானே. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக டக்குன்னு இப்படி உட்காந்து மெதுவாக போகிறது போல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுவா, அப்படி இப்படி பண்ணுவாள். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்து மாதிரி தான்
நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி அக்கா நல்லா ஓடுறாங்க, அக்கா நல்லா இருக்காங்க, இவங்களுக்கு மட்டும் நல்லா நடக்க முடியுது, கொள்ள முடியுது, நம்மளால் மட்டும் முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாத்தினாலேயும் முடியும். நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களாலேயும் முடியும். நீங்கள் ஏன் அப்படி உட்காந்துருக்கீங்க? நார்மல் டெலிவரியில் எந்திரிச்சு நடக்கலாம், வேலை செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். கால் மட்டும் நல்லா சேர்த்தி வச்சு உட்காருங்க. கால் மேலே காலை போட்டு உட்காரணும், வயிற்றுக்கு பெல்ட்டு போடணும், டைமுக்கு வந்து சாப்பிட்ணும், டைமுக்கு குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கணும். இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி சிசேரியனாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஒன் வீக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படியே குனிஞ்சே இப்படி உட்காந்துருந்தீங்கன்னா சூச்சர் போட்டிருக்கனால வயிற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த தையல் போட்டிருக்கேன்னா அப்படியே ஒட்டிக்கும். அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் குனிஞ்சே நடக்கிற மாதிரி இருக்கும். என்றைக்குமே ஃப்ரீயாக பிரிஸ்காக ரிலாக்ஸாக வந்து இருக்கணும். நம்ம அதாவது வழியில் பெரிய வழி எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது குழந்தை பெக்கிறது தான். அதையவே தாண்டி நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் சூச்சர் போட்டிருந்தேன் என்ன, போடாமல் இருந்தேன் என்ன. அதனால் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ சுகப்பிரசவமாக இருந்தாலும் சரி, சி செக்ஷன் பண்ணியிருந்தாலும் சரி, எந்த ஒரு பொண்ணுங்களாக இருந்தாலும் தைரியமே எந்திரிச்சு நடங்க, வேலை வெட்டி செய்யுங்க, எந்த தொந்தரவும் கிடையாது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு என்னென்னா, இன்றைக்கி வந்து சரி பபுளுக்காக ஒரு பாட்டு பாடலாம் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் பபுளுக்கு வந்து இன்றைக்கி வந்து பாட முடியல என்னால். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பபுள் வந்து இன்றைக்கி ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். ஏன்னா வெளியில் கொஞ்சம் அவுட்டிங் நிறைய கார்லேயே சுற்றிக்கிட்டே இருந்ததா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா என் தங்கம் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் அவன் வந்து தூங்கிட்டான். எப்போவுமே அவன் தூங்குறதுக்காக தான் நான் வந்து பாட்டு பாடுவேன். இப்போ தூங்குற குழந்தைக்காண்டி யாராவது பாட்டு பாடுவாங்களா? அதனால் இன்றைக்கி வந்து பாட்டு பாடலை. ஸோ அவன் வந்து தூங்கிட்டு இருக்கான். உங்கள்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்றதுக்காக தான் சரின்ட்டு அவனை அப்படியே தூக்கி மடியில் வச்சுட்டு பேசிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பபுளுக்கு வந்து என்ன பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு நேற்றே நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஒவ்வொரு சாங்ஸ் போட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இந்த பாட்டு பாடினாக்கா பபுளுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா பாட்டு வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்காக மனப்பாடம் பண்ணி பாடுறேன். அப்புறம் அதுக்கு மேலே வேறு என்ன சொல்கிறதுன்னு அதுக்கு மேலே தெரியல. இனி இதுக்கு மேலே என்ன, மணி 8 ஆச்சு. இதுக்கு மேலே பபுளு கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அவனுக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டிட்டு அப்புறம் அவனுக்கு அவங்க அம்மா வந்து கொஞ்சம் இப்போது என்ன பண்ணிகிட்ருக்கா, ஒரு சின்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவள் வந்த உடனே அவளுக்கு வயிற்றுக்கு சாப்பிட கொடுக்கணும், பபுளுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 மணிக்கு மறுபடியும் அன்ஷாவுக்கு வந்து ரம்ஜானுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு உண்டான ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது மறுபடியும் அதெல்லாம் வந்து அவள் பார்த்துப்பா. நான் வந்து இவளுக்கு வயிற்று கொடுக்குற வேலை எல்லாம் வந்து முடிச்சுட்டு கொண்டுட்டு அதுக்கப்புறம் பபுளு பார்த்துக்குவேன். மற்ற ஒர்க்கை வந்து பாப்பா பார்த்துப்பா. ஓகே, எனிவே எல்லாத்துக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். அவ்வளோதாங்க. வேறு ஏதாவது சொல்லணுன்னு நினச்சேன்னா நாளைக்கு வந்து வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். பபுளு வந்து இப்போ தான் கொஞ்சம் அசைகிறான். இனி அவ்வளோதான் கொஞ்சம் அசைவான், அப்புறம் தூங்கிடுவான். எந்திரிப்பான், பால் குடிப்பான், தூங்குவான். அப்புறம் இவன் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அமெரிக்கன்ஸ் மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுவான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமெரிக்கன்ஸ்லாம் எப்படி நைட்டு வந்து ஒர்க் பார்ப்பாங்க, காலையில் ஆச்சுன்னா தூங்கிடுவாங்க. சேம் அதே மாதிரி தான். அதே மாதிரி பபுளு வந்து பார்த்திங்கனாக்கா காலையில் தானே பிறந்தான். காலையில் வந்து பிறந்தனால எப்படின்னா கரெக்டாக ஒரு என்ன சொல்கிறது, பகலில் பிறந்தனால நைட்டெல்லாம் வந்து அழுவான், பகலானாக்கா தூங்குவான். சரி இன்றைக்கி இந்த நேரத்துக்கு தான் தூங்குறான், அப்போது நம்ம நாளைக்கு வந்து டைமிங் மாற்றி இந்த நேரம் சமையல் பண்ணலாம், இன்றைக்கி இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு சொல்லி நான் வந்து ஒரு எஸ்டிமேட் போட்டு வச்சுருப்பேன். ஆனால் அடுத்த நாள் பார்த்தா எனக்கே டஃப்பு கொடுப்பான். ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், என்னன்னாக்கா இவங்க அம்மாவை தொந்தரவு பண்ண மாட்டான், இவங்க அப்பாவை தொந்தரவு பண்ண மாட்டான். நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலோ கொண்டாலோ அழுவான். அதே மாதிரி நான் சாப்பிடும்போது அழுவான். டியூட்டி எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஒரு நாள் டியூட்டி பார்க்கணும், அவங்க அப்பா ஒரு நாள் டியூட்டி. 24 hours டியூட்டி பார்க்கறது என்னமோ அவங்க அம்மா தான். ஏன்னா பால் அவள் தானே கொடுக்கணும். அதனால் 24 hours வந்து டியூட்டி வந்து அவங்க அம்மா தான் பார்ப்பா. ஆனால் ஒரு நாள் வந்து நான் நைட்டு வந்து பார்த்துக்குவோம், ஒரு நாள் வந்து அன்சா வந்து பார்த்துக்குவோம். ஆனால் அவங்க அப்பா பார்க்குற நாள் மட்டும் நைட்டு வந்து நல்லா தூங்கிடுவான். நான் டியூட்டி பார்க்கும்போது மட்டும் வந்து பார்த்தேன்னா விடியோ ஒன்றா முழிச்சிக்கிட்டே இருப்பான், இல்லைன்னா அழுவான், இந்த மாதிரி தான் பண்ணுவான். எனக்கே டஃப்பு கொடுக்குறான்னா பார்த்துக்கோங்களேன். என்ன பண்ணுறது? நான் தானே கேட்டேன், எனக்கு பபுளு வேணும், எனக்கு ஒரு ஆம்பளை பையன் வேணும் நான் தானே ரொம்ப ஆசையாக இருந்தேன். அப்போ இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து கடவுள் எனக்கு கொடுத்து வச்சுருக்கு இல்லையா? அப்போ இதெல்லாம் நான் பார்த்து ரசித்து தானே எல்லாம் ஒன்றா பண்ண முடியும். அதனால் இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்குது இவன் கூட இருக்கிறது கொள்வது. என் பிள்ளைங்களை கூட நான் இந்தளவுக்கு பார்த்ததில்ல. ஆமாம், எனக்கு வந்து 2 பிள்ளைங்கன்னு சொன்னேன் இல்லையா? 2 பிள்ளைகள் வந்து பெரியவ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனுஃபா, சின்னவ வந்து இன்னொரு பொண்ணு இருக்குது. எனக்கு 2 பொம்பளை பிள்ளை தான். அதனால தான் நான் ஆம்பளை பையன் வேணும்னு கேட்டிருந்தது.
பெரிய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டாங்க, சின்ன பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் பார்த்துட்டாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பிள்ளைங்களும் அவ்வளோவா பார்ப்பேன். ஏன்னா நான் வந்து அப்போ மேரேஜ் ஆனதுலேருந்து ஒர்க் போயிட்டே இருக்கனால அவ்வளோவா கேர் எடுத்து பார்த்துக்க மாட்டேன். இப்போது வீட்டுக்கு போவேன், பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ என்ன வேணுமோ எல்லாம் செய்வேன் கொள்ளுவேன், எல்லாம் பண்ணுவேன், வெளில கூப்பிட்டு போவேன் கொள்ளுவேன். மற்றபடி வீட்டிலேருந்து ஃபுல் டைம் பார்த்துக்கிறது கொண்டுக்கிறதுனா எங்கள் மாமியார் பார்த்துப்பாங்க. பெரியவளை எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க, சின்னவளை எங்கள் மாமியார் பார்த்துப்பாங்க. ஆனால் நானாக வந்து ஒரு குழந்தையாக நினச்சி வந்து பார்க்குறது, ரொம்ப ஆசையாக பார்க்குறது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது பப்ளு தான். ஏன்னா அவன் வந்து என் செல்லம், அவன் வந்து என் சக்கரை குஞ்சு, இது வந்து என் மயில், இது வந்து என்ன சொல்கிறது என்னோடய 20 வருஷ சொத்து. அப்போ திடீர்னு இப்போ அனுஃபாக்கு தெரிஞ்சால் அவன் என்ன தெரியுமா சொல்லுவாள், அப்போ உனக்கு நான் முக்கியமா பப்ளு முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அவன் முன்னாடி என்ன சொல்ல முடியும், என்னதான் இருந்தாலும் நீ தானே சாமி அப்படின்னு தானே சொல்ல முடியும். ஆனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்கள், எனக்கு அவளை விட பப்ளு தான் பிடிக்கும், பப்ளு தான் முக்கியம். எப்படி கவுளி சத்தம் போடுறது பார்த்தீங்களா, பள்ளி சத்தம் போட்டால் அது வந்து உண்மையான அர்த்தம். இந்த வீடியோ பார்த்தா தான் எனக்கு திட்டுவாயாமா, நீ சொல்லியிருக்கல உனக்கு நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு, பப்ளு தான் உனக்கு முக்கியமா, சரி பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு சொல்லும். ஓகே சரிங்க, ஓகே மணியாச்சு, இனி போய் பப்ளு வந்து பார்க்கணும், இனி அவங்க அம்மாவுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும். அதனால் நான் வீடியோ வந்து அப்படியே கட் பண்ணிக்கிறேன்.